சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் சகோ சே த இளங்கோவன். ஆனா பாருங்க, இப்பெல்லாம் ஆளுக்கு டேட் குறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமா அரசியல் தலைவர்கள்ங்க. நேத்து பார்த்தோம்னா அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து செப்டம்பர் 3ஆம் தேதி பேசுவேன்னு மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. செப்டம்பர் 4ஆம் தேதி பிரஸ் மீட்டு, வியாழக்கிழமை வெடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் விட்டு பேச போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏங்க, மனசு விட்டு பேசுறதுக்கெல்லாம் டேட் குறிப்பீங்களா? கேட்கறது புரியுது. ஆனாலும் சொன்னவர் முக்கியமானவராச்சே. அவர் சொன்னதுல இருந்து இன்னொருத்தருக்கு தலைவலி ஸ்டார்ட்டுங்கிறாங்க சொன்னவங்களுடைய டீமே. எத்தனை சொன்ன சரி, அவர் யாருன்னா செங்கோட்டையன்க. இன்னொரு பக்கம் தலைவலி எடப்பாடிக்குங்கிறாங்க. இதற்கு முன்னதாகங்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு செப்டம்பர் 1ஆம் தேதி நேற்றைக்கு ஓபிஎஸ் வரவேற்று இருக்காரு. அதுலயே பார்த்தோம்னா டிசம்பர்ல யாருடன் கூட்டணின்னு அறிவிக்க போறேன் அப்படின்னு பாஜகவுக்கு லைட்டா ஒரு ஷாக் கொடுத்திருக்காரு டிடிவி தினகரன். அது மட்டும் இல்லாம விஜய் தலைமையில 3வது அணி அமையும் அப்படின்லாம் கருத்து சொல்லியிருக்காரு. இதற்கிடையில பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டம், தமிழ்நாடு லீடர்ஸ் இங்க இருக்கிறத பேசுவதற்காக அங்க கிளம்புறாங்க அப்படின்னு தகவல்கள். எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் ஒரு செயின் கனெக்ஷன் இருக்கு. எல்லாமே எடப்பாடிக்கு லாஸ்ட் செக் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. என்ன பேச போறாரு செங்கோட்டையன்னு? சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, பிஜேபி இவங்களுடைய ஓப்பன் அறிவிப்பு இப்படின்னாலும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் திட்டங்கள் என்ன? நம்ம பேச நிறைய இருக்குங்க. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல விரிவா பார்க்கலாங்களா? நான் உங்கள் சகோ மீண்டும் ஒரு முறை சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். செங்கோட்டையன் பற்ற வைத்த அரசியல் அணுகுண்டு செப்டம்பர் 5 வெடிக்குமா, புஸ்வானமாகுமா? அதிமுகவில் அடிக்கடி மோதிக்கொண்டிருப்பவர்கள் யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா ஏங்க டஃபா இல்லையா உங்களுக்கு? ஒருத்தர் 2 பேராங்க அடிச்சுக்கிறாங்க, ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்வது புரிகிறது. ஆனாலும் ஒருத்தருக்கு எதிராகத்தான் அடிக்கடி குரல்கள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த ஒருவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. இதுல சமீபத்துல அதிகமாக அவருக்கு எதிராக அந்த அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருப்பவர் வேற யாரும் இல்ல, கட்சியில முக்கியமான சீனியரான முன்னாள் அமைச்சரான ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைப்பு செயலாளருமான திரு கே.ஏ. செங்கோட்டையன். ஸ்டார்டிங்ல இருந்து எடப்பாடி அவர்களுடைய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறது, சட்டமன்றத்துல தனியா செயல்படுவது, அதுக்கப்புறம் தலைவர் யாரு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நான் ஒரு சாதாரணமான தொண்டர் அப்படின்னு சொல்றது, திருமண விழாவுக்கு வரப்ப எடப்பாடி வரப்ப செங்கோட்டையன் இருக்க மாட்டாரு, செங்கோட்டையன் வரப்ப எடப்பாடி இருக்க மாட்டாரு. எத்தனை நிமிஷங்கள் கடந்து பயணிக்கும் இந்த காணொலி. 2 பேருக்கு இடையில யுத்தத்தை பத்தி பேசணும்னா அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. ஆனாலும் எடப்பாடி அவருடைய அந்த அரசியல் சுற்றுப்பயணம் இருக்கு இல்லைங்களா, அதுல கோபிசெட்டிப்பாளையத்திலும் அந்த பரப்புரை பயணத்துல செங்கோட்டையன் பங்கெடுக்கல. பாஜகவுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூட பங்கெடுத்திருந்தாரு. ஆனாலும் இவர் அதெல்லாம் புறக்கணிச்சிருந்தாரு. பல்வேறு வேலைகள், கட்சி வேலை தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாமே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிவித்தது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை. இந்த நிலையில தான் இப்ப திடீர்னு கோபிசெட்டிப்பாளையத்துல பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுறப்ப வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் விட்டு பேச போறேன் எங்களுடைய கட்சி அலுவலகத்துல அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்துருக்காருங்க எடப்பாடி அவருக்கு. இதுல படையப்பா படத்துல ஏப்பா எங்க அண்ணன் போட்டோ எடுத்து மாட்டுங்கப்பா அப்படின்னு மணிவண்ணன் அவர்கள் சிவாஜி ஐயாவுடைய படத்தை மாட்ட சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி கட்சி அலுவலகத்திலும் அங்க தந்தை பெரியார் அவர்களுடைய போட்டோவும் இப்ப இடம் பிடிச்சிருக்குங்க. சரி, செங்கோட்டையன் அவரு ஏன் இப்படி 5ஆம் தேதி அப்படின்னு ஒரு டைம் குடிச்சிருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா, அப்ப அவரு திமுக பக்கம் போறாரா? ஏன்னா தந்தை பெரியாருடைய போட்டோலாம் வச்சிருக்காங்க. திராவிட அரசியல்ல தான் நான் இருப்பேன் அப்படின்னு காட்டுறாரா? இல்ல தாவேக்கா பக்கம் ரூட் எடுக்க போறாரா? ஏன்னா இப்ப தாவேக்கா வேகமா பயணிச்சிட்டு இருக்காங்க, ஒரு வலிமையான சக்திகள்லாம் கட்சிக்குள்ளார சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த ரூட் எடுப்பாரா ஓடுது. ஆனாலும் இந்த முறை பிஜேபி சைடு போவாரா அப்படிங்கிறது பெருசா
பேசப்படலை. ஏன்னா அடிக்கடி டெல்லிக்கும் பறந்தாரு. மத்திய நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடனான சந்திப்பு, இப்படி சில விஷயங்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே செங்கோட்டையனுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்ப எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் பாஜக தன்னை பயன்படுத்திக்கிச்சோ அப்படின்னும் ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதிருப்தியும் இருந்தது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல அவர் பக்க அதிமுக காரருங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து, அம்மா அவர்களுடைய காலத்துல இருந்து முக்கியமான பொறுப்புகளை வகிச்சவர். அவர் உடம்புல ஓடுறதே அதிமுக ரத்தங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அதிமுக தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படியாக பல விவாதங்கள் ஓடுது இல்லைங்களா. இங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சு இதுல இருந்து அப்படியே வேறு சில கிளை கதைகள், அந்த பின்னணிகளை இப்ப பார்க்கலாங்க. டார்கெட் எடப்பாடி. சசிகலா தொடங்கிய இன்னிங்ஸ் அடித்து ஆடத் தொடங்கும் ஓபிஎஸ். தேதி குறித்த செங்கோட்டையன், திருமதி வி.கே. சசிகலா கடந்த ஆகஸ்ட் 30 அனைவரும் ஒருங்கிணையணும், அப்பதான் மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி அமையும், ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படின்னு ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இது ஒரு வகையில எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைனல் மெசேஜ் தாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய டீமே. என்னன்னா, அதுல நம்மெல்லாம் பிரிஞ்சிருந்தா நம்ம வெற்றி பெற முடியாது, ஒருங்கிணைலாம் சொல்றாங்க. என்னுடைய ஒரே குடும்பங்கிறது கழகம் மட்டும்தான், யாராலும் என்னை ஒரு வட்டத்துக்குள்ளார அடைத்து விட முடியாது, நான் எப்பொழுதும் சுயமாக சிந்தித்து அதன்படிதான் செயல்படுவேன் அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த டாமினேட் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதாலையும் இந்த பக்கம் ஒன்றிணைய மறுத்துக்கிட்டு இருக்காங்க, தயக்கம் இருக்கு. ஆனா அப்படிலாம் யாரும் தலையீடு இருக்காது, நான் மட்டும்தான் சுயமா முடிவெடுத்து வருவேன் அப்படின்னும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப எல்லோருடைய நோக்கமும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதிமுக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மேற்கு மண்டலத்திலும் பாமக கூட்டணியில் அமைந்தால் இங்க வடக்கு மண்டலத்திலும் கொஞ்சம் அதிமுகவுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனா தென் மண்டலங்கள் முழுக்கவே அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. வாக்குகள் சிதறும். அவங்க திமுகவுக்கும் போய், குறிப்பா முக்குளத்தோர் சமூகம் நமக்கான வாக்காளர்களாக இருந்த முக்குளத்தோர் சமூகம் திமுகவுக்கும் வாக்குப்பதிவு செய்வதுங்கிறது குறைவா தான் இருக்கும். அப்ப அதிமுகவுக்கும் போடாம திமுகவுக்கும் போடாம வேற ஏதாவது, இப்போ உதாரணமா சொல்லணும்னா திரு விஜயுடைய தாவேக்கா, இப்படி யாருக்கு வேணாலும் வாக்குகளை பதிவு செய்யலாம். இப்படி வாக்குகள் பிரியறதும் இன்னொரு பக்கம் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்ததான் அது உதவி செய்யும். நம்மளுடைய நோக்கம் திமுகவை தோற்கடிக்கணும், அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும். அதற்கு ஒரே வழி அனைவரும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற மெசேஜை அதுல பதிவு செய்யறாங்க. அதற்கு முன்னதாக எடப்பாடி அவர்களோடு சில தூதுக்குழுவினரும் சத்தம் இல்லாம பேசிட்டு தான் இருக்காங்க. அதுல எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல இருந்தே அம்மா அவங்க கட்சியில சேர்றதுல பெருசா எதிர்ப்பு இல்லை. ஆனா அவரை பொறுத்தவரை மறைந்த ஜானகி அம்மாள் போல அவங்க அப்படியே கௌரவமா அப்படியே இருந்துக்கணும், கட்சியோடைய விஷயங்களை தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இப்ப என்னன்னா, ஒருவேளை அனைவரும் ஒன்றிணையணும் அப்படின்னாலும் எந்த விதமான மேடையில முகம் காட்டுவதோ, ஓப்பன் பாலிடிக்ஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறதோ, பவர்ல இருக்கிறதோ எதுவுமே இல்லாம ஒரு கௌரவ தலைவர் போல, அதிமுகவுடைய ஆதரவாளர் போல இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மன ஓட்டமா இருக்கு. தூதுக்குழுக்கள் மூலமாக இந்த செய்திகள் வருதுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய டிமாண்டு இல்ல கொடுக்கின்ற மெசேஜே என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக அந்த சீட்ல அமரணும். இதுதான் எடப்பாடியுடைய ஒரே நோக்கம். அதை யாருமே அப்போஸ் பண்ணல. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை வேற யாருக்காவது கொடுத்துடலாம், பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்பை. இந்த டீலை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய பவரை அவரு விட்டு கொடுப்பாரா? ஏற்கனவே பவர்ல இருந்தவங்களை இறக்கிட்டு தான் அந்த பவரை வெவ்வேறு வடிவத்துல அவர் பிடிச்சாரு. இப்ப மறுபடியும் அந்த பவரை விட்டுட்டா தன்னுடைய அடித்தளமே நொறுங்கி போயிடும், அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இப்படியாகத்தான் சீக்ரெட்டா நடக்கின்ற இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றிலும் வரக்கூடிய தகவல்களா இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக தான வழிக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில தான் இப்ப கூடுதலாக முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவரும் கரம் சேர்த்திருக்காரு. சசிகலா அவர்களுடைய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன், ஒருங்கிணைந்தால்
மாற்றம் நிச்சயம், வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவருடைய கருத்தையும் புரிஞ்சுக்கணும். சமீபத்துல நாங்க பிரதமர் யார் வரணுங்கிற அடிப்படையில திரு நரேந்திர மோடி அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்ப இது சட்டமன்ற தேர்தல், அதனால டிசம்பர்ல தான் நாங்க யாருடன் கூட்டணின்னு முடிவெடுப்போம்னு ஒரு சின்ன செக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, ஷாக் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லோருக்குள்ளாரையும் அதிமுக வலிமையாக ஒருங்கிணைந்திருந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும், திமுகவை தோற்கடிக்க முடியும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சிஎம் நாற்காலி கிடைக்கும். அதை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணா இழப்பு இந்த ஒருங்கிணைப்பு வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை, இழப்பு எடப்பாடிக்கு தான். ஸோ இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தரணும் எடப்பாடி அப்படின்னும் சசிகலா அவர்களுடைய டீம்ல இருந்தும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன்றாகவும் தான் செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படலாங்கிற கருத்துக்களை பதிவு செய்யவே வாய்ப்பு அதிகம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க சசிகலா அவர்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள். இதற்கு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இருக்கு பிளான் பிங்கிறாங்க. என்னது அது பார்க்கலாம். டார்கெட் மேஜிக்கல், கைகோர்க்கும் ஓபிஎஸ் டிடிவி, எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்குமா சசிகலாவின் பிளான் பி? நீங்க எதிர்பார்க்கின்ற முதலமைச்சர் நாற்காலிக்கு யாரும் போட்டி போடல, ஆனா அதிமுக ஆட்சி கட்டில் அமரணும்னா எல்லோரும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான். அது என்ன பிளான் பி அப்படின்னா, மாஜிக்கல் முக்கியமான, அதாவது சவுத்துல முன்னாள் அமைச்சர்களான திரு ஆர்பி உதயகுமார், திரு செல்லூர் ராஜு, அப்புறம் திரு கடம்பூர் ராஜு, இப்படி மிக முக்கியமா இருக்காங்க இல்லையா தென் மாவட்டங்கள்ல, அந்த அமைச்சர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல வலிமையான வேட்பாளரை களமிறக்குவது, டஃப் ஃபைட் கொடுக்கறது, பரப்புரையில இருந்து பொருளாதாரத்தை களத்துல இறக்குற வர பயங்கரமான ஃபைட் கொடுத்தா என்ன ஆகும்? வாக்குகள் சிதறும். அட்லாஸ்ட் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியை சந்திப்பாங்க. இங்க இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது சசிகலா அவங்களுக்கோ ஓபிஎஸ்கோ. ஆனா எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நிச்சயமா வெற்றி வேணும், குறிப்பா முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும். இதுலயும் மிஸ் பண்ணிட்டா 10 தோல்வி பழனிசாமிங்கிறது 11 தோல்வி பழனிசாமியாக மாறிடும். அந்த 11வது தோல்வியில அவருடைய எதிர்காலமும் கேள்விக்குறியா மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்களுடைய கிளர்ச்சியே எடப்பாடி அவர்களுடைய நாற்காலிய பறித்து விடும். இதுல பாஜக அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, ஆட்சி மாற்றம் நடந்தா அவங்களுக்கு ஒரு போனஸ் தான். ஆனா முக்கியமா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் முன்ன 4 எம்எல்ஏக்கள் இப்ப அது 4 மடங்காக உயர்ந்து 16 எம்எல்ஏக்கள், 5 மடங்காக உயர்ந்து 20 எம்எல்ஏக்கள் அப்படி வரணுங்கிறது மட்டும்தான். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட யாரையும் எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆதரிக்கவும் மாட்டாங்க. ஒரு வலிமையான கூட்டணி இருந்தா நல்லதுங்கிறதோட அவங்க நின்னுக்குவாங்க. தேவை எடப்பாடி அவருக்கு தான் அதிகமா. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணுமே இல்லை, ஏன்னா பவர்ல எதுலையுமே இல்லை, கிடைச்சா போனஸ் தான். அதனால நீங்க எதிர்பார்க்கின்ற சிஎம் நாற்காலி கிடைக்கணும்னா கூட எல்லோரையும் பகச்சிக்காம ஒருங்கிணைந்து பயணிக்கணும். நீங்க எதிர்பார்த்த கூட்டணி கூட இன்னும் அமையாம இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு சில கட்சிகளும் கூட என்டிஏ பார்ட்னர்ஸ் தான், பிஜேபி பார்ட்னர்ஸ் தான். திரு ஜி.கே. வாசன் ஆகட்டும், பலரும் ஏடிஎம்கே பார்ட்னர்ஸ் யாருமே கிடையாது. தேமுதிகவும் இல்லை, பாமகவும் இன்னும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை டோன்ல இந்த பிளான் பியை விரிவா பதிவு செய்யறாங்க சசிகலா அவங்களுடைய டீம்க. டிடிவியின் ஒற்றை அஸ்திரத்தில் இரட்டை அடி, பதற்றத்தில் பாஜக, அதிர்ச்சியில் அதிமுக. அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களை வச்சும் சுத்தி சிக்கல்கள் வந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாஜகவுடைய உயர்மட்ட குழு அந்த மீட்டிங் டெல்லியில, இதற்காக அவசரமாக தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களையும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. தொகுதி பங்கீடு, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல், அப்புறம் கூட்டணி, இப்படி பல விஷயங்கள் குறித்தும் பேசப்படும் அப்படின்னு சொன்னாலும், இதுல முக்கியமா பார்த்தோம்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர் கொடுத்த ஒரு ஷாக்கும் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, நாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி யார் பிரதமர்னு தேர்வு செய்வதற்காக அப்ப பாஜக கூட்டணியை ஆதரிச்சோம். இப்ப சட்டமன்ற தேர்தல் இது வேற, அதனால டிசம்பர்ல தான் நாங்க கூடி பேசி முடிவெடுப்போம், தன்னிச்சையா அது முடிவெடுக்க முடியாதுன்னு ஒரு ஷாக் கொடுத்திருக்காருங்க. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லை அப்படின்னு
வெளியேறி அதிரடி காட்டினாரு இப்ப திரு டிடிவி தினகரன். இதுல அதிமுக ஏன் அதிர்ச்சின்னா, டிடிவி தினகரனோட பெருசா ஒரு எதிர்ப்பு மனநிலை இல்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கம் வந்தது. கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்காங்க. அவங்களுக்கு சில தொகுதிகளை ஒதுக்கி பாஜக கோட்டாவுல சவுத்தை கவர் பண்ணலாம் அப்படின்லாம் திரு எடப்பாடி பிளான்ல இருந்தாரு. ஆனா அதற்கும் சேர்த்து தான் இப்படி ஷாக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திரு விஜயுடைய தலைமையில தாவேகா 3வது அணியும் உருவாகலாம் அப்படின்னு ஏற்கனவே அவரு பேசியிருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில அங்க இருக்கிறவங்க என்டிஏ பார்ட்னர்ஸா தான் இருக்காங்க. ஏடிஎம்கே பார்ட்னர்ஸா இல்ல. அமமுகவாகட்டும், ஏற்கனவே பார்த்தோம்னா தேமுதிக கூட்டணியில இல்லைன்ட்டாங்க. இருக்கிறவங்க திரு ஜி.கே. வாசன் தமாக தான். ஓபிஎஸ் அவரும் கூட்டணியை விட்டு வெளியேறன்ட்டாரு. இப்ப டிடிவி அவரும் நாங்க டிசம்பர்ல முடிவெடுப்போம்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப எடப்பாடி அவரை மையமிட்டு கூட்டணிக்குள்ளாரையும் சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடந்தா போனஸ். அதே நேரத்துல 4 எம்எல்ஏக்களை 4 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வாக்குகள் வாங்கணும். அதுக்கு வலிமையான கூட்டணி அவசியம். எல்லோரும் பிச்சுக்கிட்டு போனா முதலுக்கே மோசம் ஆகிடும் இல்லையா? அதனால தான் இது சம்பந்தமாகவும் பேசப்படலாம். இந்த மீட்டிங்ல முக்கியமான தலைவர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னும் டெல்லி வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க. ஏடிஎம்கேவில் பிளவுகளை உருவாக்கியதே பாஜக தான். அதிமுகவை சுற்றி எழுந்திருக்கிற சமீபத்திய பிரச்சனைகள், குறிப்பா திரு செங்கோட்டையன் அவர் வீச போற அஸ்திரம், இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மிக முக்கியமானவரான திரு கே.சி. பழனிசாமி கிட்ட கேட்டோம். செங்கோட்டையன் அவரை பொறுத்த வரைக்கும் தனியா எல்லோரும் பிரிஞ்சு இருக்கிறதால நம்ம தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கோம் என்கின்ற அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாகவும் இந்த 5ஆம் தேதி அவர் பேசலாம். மற்றபடி அவரு திராவிட அரசியல்ல நான் ஊறி போயிருக்கேன், இதுதான் என்னுடைய அடையாளம் காட்டுவதற்காகவும் தந்தை பெரியார் அவர்களை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கலாம். பாஜகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரியும். தனிப்பட்ட வகையில் என்னுடைய கருத்தும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் பதிவு செய்கிறாரு திரு கே.சி. பழனிசாமி. இன்னொரு பக்கம் நமது எம்ஜிஆருடைய முன்னாள் ஆசிரியர் சித்திரகுப்தன்கிற பெயர்ல எழுதி வந்த மிக முக்கியமானவரான திரு மருது அழகுராஜ், எங்க ஒருத்தர் மனசு விட்டு பேசணும்னா, உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னா டக்குன்னு பேசிடுவாங்க. அதுக்காக டேட் எல்லாம் குறிக்க மாட்டாங்க. ஒருத்தர் நான் 5ஆம் தேதி கோவப்பட போறேன், 5ஆம் தேதி இப்படி பேச போறேன்னு சொன்னாலே உள்ளுக்குள்ளார வேறொரு டீல் இருக்கு, ஒரு த்ரெட்டன் பண்றாங்க. பாருங்க, நான் 5ஆம் தேதி இப்படிலாம் பேச போறேன், அப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் அதுக்குள்ளார நீங்க தீர்த்து வைங்க, இல்லைன்னா நான் எது வேணாலும் பேசிடுவேன் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டன் பண்ற அரசியல். அவரை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய போராளியா அப்படின்லாம் நான் நினைக்கலைங்க. பழைய கால வரலாறே சாட்சி. பாஜகவோடு கொஞ்சம் சார்ந்து போனாரு. ஆனா பழனிசாமி அவரை வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் செங்கோட்டையனை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இதை செங்கோட்டையன் புரிஞ்சிருப்பாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிளவுபட்ட அதிமுக தான் அவங்களுக்கு நன்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்பதான் கோல் வச்ச முடியும்னு, அதனால நம்பி அவர்களும் கைவிட்டாங்க. இன்னொரு பக்கம் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரை தனக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். இப்ப செங்கோட்டையன் அவரு அப்பப்ப கழக குரல்களும் எழுப்பிட்டு இருக்காரு. அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்தா போயிடும்னு தான் முன்கூட்டியே தன்னுடைய இடத்துக்கான கேரண்டி கொடுங்க, பொலிட்டிக்கல் கேரண்டி கொடுங்க, அதை உத்தரவாதப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செப்டம்பர் 5 செக்குங்கிற இந்த சிக்னலை காட்டியிருக்கலாங்க. மற்றபடி இதை கடந்து உண்மையிலேயே அவரு இதை தாண்டி நிறைய விஷயங்களை பேசுனா மகிழ்ச்சி தாங்க அப்படிங்கிறாரு திரு மருது அழகுராஜ். ஆக மொத்தத்துல சுத்தி சுத்தி பல பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு இருக்கு. லாஸ்ட் செக்காக இருக்கு. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? நிறைய திட்டங்கள் இருக்குங்கிறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.